குட் மார்னிங் பியூட்டிஃபுல் சோல்ஸ். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட டார்க் நைட் ஆஃப் த சோல் பத்தி பேசுறேன். இந்த ஃபேஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் லைஃப்ல. நான் அதை ஃபேஸ் பண்ணும்போது தான் எனக்குள்ள இவ்வளோ இன்செக்யூரிட்டிஸ், இவ்வளோ ட்ராமா இருக்கு அப்படிங்கிறதையே ரெக்கக்னைஸ் பண்ணேன். அந்த ஒரு பீரியடு என்ன நடக்குதுன்னே தெரியாம நம்ம மொத்தத்துல ஆட்டம் கண்டு போயிடுவோம். இவ்வளோ நல்லா எப்படியெல்லாம் இருந்த நம்ம திடீர்னு கம்ப்ளீட்டா உடஞ்சு சுக்கு நூறா போய் லைஃபே வந்து வேண்டாங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரைக்கும் வந்துருவோம். யார்கிட்டயுமே நம்ம இதை பத்தி ஒழுங்கா சொல்லி புரிய வைக்க கூட முடியாது. சுத்திலும் இருக்கிறவங்களுக்கு நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு பக்குவமும் இருக்காது. அதை சொல்லி கொடுக்கற அளவுக்கு நமக்கு வார்த்தைகளும் கிடைக்காது. சோ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டா பெட்ல இருந்து எந்திரிக்க கூட முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட வரலாம். நான்லாம் ஒரு டைம்ல ஐ கான்ட் டூ மை டெய்லி சோர்ஸ். நான் எந்திரிச்சு போய் ஒரு பல்லு வளர்க்கணும்னா கூட எனக்கு வந்து என்னால முடியாது. அப்படியே பெட்ல படுத்திருப்பேன். லைக் ஃபுல் டே படுத்திருப்பேன். எதுவுமே பண்ண முடியாது என்னால. கம்ப்ளீட்டா ஸ்டக் ஆன மாதிரி இருக்கும் லைஃப். அட என்னதான் நடக்குது என் லைஃப்ல, ஏன் இப்படி ஆனேன் நான் திடீர்னு அப்படின்னு செம்மையா கன்ஃபியூஸ்டா போய் இனிஷியல் டேஸ்ல வந்து நம்ம டிப்ரெஷன்ல இருக்கோம் போல இருக்கு. என் ஹார்ட்ல அப்படி ஒரு வலி. அந்த வலின்னா அது என்ன சாதாரண மனுஷங்களுக்கு வர்ற வலின்னு சொல்ல முடியாது. அது சோல் ஷாக்குங்க. அது அப்புறமா தான் அது சோல் ஷாக்குன்னு எனக்கு புரிஞ்சுது. இனிஷியல் டேஸ்ல இது என்ன நடக்குது எனக்கு அப்படிங்கும் போது எனக்கு வந்து என்னோட ஒரு ஃப்ரெண்ட் வந்து இட் இஸ் பேனிக் அட்டாக், நீ போய் டாக்டர்கிட்ட மெடிசன் வாங்கு அப்படிங்கிற மாதிரி கூட சொன்னாங்க. பிகாஸ் ஷீ இஸ் அ டாக்டர், என்னோட கசின். சோ அப்போ வந்து நான் வந்து அதையும் ட்ரை பண்ணேன். சரி, என்னால ராத்திரி எல்லாம் தூங்கவே முடியல சுத்தமா. நார்மலி இது செப்பரேஷன் ஃபேஸ்ல தாங்க ஆரம்பிக்கும். சோ அந்த செப்பரேஷன் தான் உங்களை இந்த அளவுக்கு ஆட்டி படைக்குது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அப்போ இனிஷியல்ல என்ன நமக்கு தோணும் அப்படின்னா, நான் வந்து என்னோட நம்ம ட்வின் ஃபிளேம் அப்படிங்கறது அப்புறமா தான் நமக்கு தெரியும். பட் ஸ்டில் இந்த ஒரு பர்சனை நான் மீட் பண்ணி நான் தெரியாம அவங்கள லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த பர்சன் வந்து அப்படியே அம்போன்னு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. சோ நான் கம்ப்ளீட்டா அஃபெக்ட் ஆயிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்க தான் நீங்க அந்த டைம்ல நினைப்பீங்க. அவ்வளோ கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேஜ்ல நீங்க உங்களையே டிப்ரெஷனுக்கு போயிட்டதா நினைச்சுப்பீங்க. இந்த பர்சன் உங்க லைஃப்ல இருந்து போனதுனால உங்களால தாங்க முடியல அப்படின்னு நினைச்சுப்பீங்க. ஆனா கதையே வேறங்க. இது தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப நாள் எடுத்துச்சு. இனிஷியலி நான் கூட என்னோட ட்வின் என்னை விட்டுட்டு போனதுனாலதான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா அவங்க போகும்போது நமக்குள்ள இருக்கிற இன்செக்யூரிட்டிஸ் அண்ட் ட்ராமாஸ் தான் நம்மள இவ்வளவு அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கறத அப்புறமா தான் புரிஞ்சுக்கிட்டேன். மெடிசன் சாப்பிட்டு எந்த பிரயோஜனம் இல்ல. பேனிக் அட்டாக்கு மெடிசன் சாப்பிட்டா என் ஹார்ட்ல அந்த பேனிக் தான் வரலையே ஒழிய அந்த ஃபீலிங் இருக்குல்ல, அந்த ஹெவினஸ் போகவே இல்லை. நைட்ல 2 தூக்க மாத்திரை கூட சாப்பிட்டுருக்கேங்க, தூக்கம் ஆனாலும் வரல. சோ அதுல இருந்து எனக்கு புரிஞ்சிருச்சு, திஸ் இஸ் நத்திங் ரிலேட்டட் டு மெடிக்கல் சயின்ஸ், எனக்கு வேற என்னமோ நடக்குது அப்படிங்கறது. அப்போ எனக்கு புரிஞ்சது ஐ ஷுட் டூ சம்திங் எல்ஸ். ஆனா என்ன பண்ணணும் அப்படிங்கறது தெரியல. நமக்கு சுத்திலும் இருக்கிறவங்க நிறைய பேர் அந்த டைம்ல சொல்லுவாங்க, நீங்க இன்னர் ஒர்க் பண்ணுங்க, அப்போதான் உங்களுக்கு வந்து இதுல இருந்து வெளியில வர முடியும். எல்லா இடத்துலயும் தேடினேன், என்னடா இன்னர் ஒர்க் எப்படி பண்றது அப்படிங்கறது. ஆனா கரெக்டான ஒரு வார்த்தை எங்கேயுமே கிடைக்கல. அது ஏன்னா இன்னர் ஒர்க்குங்கிறது ஒரு விஷயம் கிடையாது, பல விஷயங்கள். பல விஷயங்கள் பல மாதிரி பண்ணி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொன்றும் எஃபெக்டிவா இருக்கலாம். இதெல்லாம் அப்புறமா தான் புரிஞ்சுது. ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நம்ம பண்ண வேண்டிய ஒண்ணுங்கிறது செல்ஃப் லவ். கண்டிப்பா டிவைன் ஃபெமினைன்ஸ் செல்ஃப் லவ் கொஞ்சம் கூட இல்லாதவங்களாதான் இருப்பாங்க. வாழ்க்கையே மத்தவங்களுக்காக அர்ப்பணிச்சு வாழ்ந்திருப்பாங்க. அதனாலவே இந்த பெயின் பயங்கரமா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு மத்தவங்களுக்காக கொடுக்கற உங்களுக்கு திருப்ப கிடைக்காம போகுது அப்படிங்கறத வந்து தாங்கிக்க முடியாது. அது வந்து அபாண்டன்மெண்ட் ஒரு ட்ராமா கூட. உங்களுக்கு விட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற பயத்தினாலேயே நீங்க வந்து நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க எல்லாருக்குமே. யாரெல்லாம் நீங்க லவ் பண்றீங்களோ அவங்களுக்கு அநியாயத்துக்கு கொடுத்துருப்பீங்க. அது வந்து உங்களை வந்து அந்த ஓரமா ஒரு குப்பை தொட்டியில போட்டுட்டு மத்தவங்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டே இருந்திருப்பீங்க. சோ அந்த ஒரு தப்பான செயல் அது. அது நமக்கே தெரியாது. ஆனா அது ஒரு தப்பான செயல் அப்படிங்கறது உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு தான் நம்ம ட்வின் வந்து நம்மளை விட்டுட்டு போறாங்க. நீ உன்னை வந்து தூக்கி போட்டுட்டல, அதே மாதிரி நான் உன்னை தூக்கி போடுறேன். நீ எப்போ உனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறியோ அப்ப நான் வருவேன். அதுதான் அவங்களோட மெசேஜே அங்க. சோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம அங்க என்ன பண்ணணும், செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிங்க.
நீங்க வேற எதுவுமே பண்ண வேண்டாம். உங்களுக்குன்னு டைம் கொடுங்க. உங்களுக்காக நீங்க தனியாவே எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிங்க. அது ஈஸி கிடையாதுங்க. இவ்வளவு வருஷமா நம்ம வந்து ஒரு எப்போதுமே எல்லாத்துக்குமே யாரையோ டிபெண்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்திருப்போம். ரொம்ப எஃபிஷியன்ட் பீப்புளா இருப்போம் நம்ம. ஆனா நமக்கு ஒரு பெர்மிஷன் கேட்காம பல விஷயங்கள் செய்ய முடியாது. செய்யறதுக்கு நம்ம தான் செய்வோம். அதை ஃபைனலி யாரும் வந்து நமக்காக செய்ய மாட்டாங்க. ஆனா பெர்மிஷன் கேட்டுட்டு தான் செய்வோம். காசு என்னோடதான் இருக்கும். ஆனா கேட்டுட்டு தான் செலவு பண்ணுவேன். அந்த மாதிரி அது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சோ அதை விட்டுட்டு பல விஷயங்கள் வந்து நம்ம யார்கிட்ட கேட்டு செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனா எல்லார்கிட்டயும் பெர்மிஷன் கேட்டு எல்லாரையும் திருப்திப்படுத்தி அப்படித்தான் நம்ம வாழ்ந்துட்டு இருந்திருப்போம். சோ அன்னையில இருந்து நீங்க என்ன பண்ணுங்க, கம்ப்ளீட்டா அந்த ஹேபிட்டையே ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க சரின்னு தோன்றது எல்லாமே நீங்க தனியாவே செய்யுங்க. ஒரு மத்தவங்கள்ட்ட கேட்டு செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி டிசிஷன் இல்ல ஒரு அபிஷியல் டிசிஷன் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் மத்தவங்களோட பெர்மிஷன் கேளுங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மத்தவங்கள்ட்ட ஓடி போகாதீங்க. யோசிங்க, நீங்களா டிசைட் பண்ண ஆரம்பிங்க. நான் ஏன் இப்படி பண்றேன், நான் எதுக்காக இந்த மாதிரி பண்றேன், எவ்ரி மொமெண்ட்டையும் அனலைஸ் பண்ணுங்க. நீங்க அங்கதான் வந்து நம்ம பண்ற ஒரு தப்பே. நம்ம என்ன பண்ணுவோம்னா எப்போதுமே டக்குன்னு இன்னொருத்தங்களை டிபெண்ட் பண்றதுனால நம்ம மைண்ட் இருக்கும் இல்லையா, அதை வந்து நமக்காக யூஸ் பண்ணவே மாட்டோம். இனிமே நீங்க என்ன பண்ணுங்கன்னா மைண்ட்ஃபுல்னஸ் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ். அதாவது எவ்ரி 1 hour நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு புக்கை வச்சுக்கோங்க இதுக்காக. அந்த 1 hourல நான் யார்ட்டெல்லாம் பேசினேன், என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கறத எழுதுங்க. அந்த எழுதும் போது தேவையில்லாம எதுங்க பேசுனீங்க, தேவையில்லாம யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க அப்படிங்கறது தெரிய வரும். அத வந்து ஞாபகமா நெக்ஸ்ட் டைம் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கறத உங்களுக்கே நீங்க சொல்லுங்க. சும்மாவே நீங்களே உங்க மனசுக்குள்ள பேசுங்க. உங்க கூடவே நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மெதுவா அந்த மைண்ட்ஃபுல்னஸ் வரும். ஏன்னா நீங்க உங்கள்கிட்ட பேசாததுனாலதான் நீங்க மத்தவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கீங்க எப்போதுமே. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் மைண்ட்ஃபுல்னஸ் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய சேஞ்ச் வர ஆரம்பிக்கும். அதாவது நீங்க என்ன பண்றீங்கிறது உங்களுக்கே தெரியும். நான் இப்ப சொல்றதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, உங்களோட மைண்டும் சோலும் பேசிக்குது. இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, நம்ம ஸ்பிரிச்சுவல் அலைன்மெண்ட் அப்படின்னு நிறைய பேசுறோம் இல்லையா, அதெல்லாம் என்ன தெரியுமாங்க? உங்க பிசிக்கல் பாடி, உங்க மைண்டு, உங்க சோலு மூணுமே அலைன்டா இருக்கணும். அதாவது உங்க சோலுக்கு என்ன வேணுமோ அதை தான் உங்க மைண்ட் திங்க் பண்ணும். உங்க மைண்டும் சோலுக்கும் என்ன வேணுமோ அதை தான் உங்க பாடி ஆக்ட் பண்ணும். சோ அந்த மாதிரி நம்ம மூணையும் ஒரே அலைன்மெண்ட்ல கொண்டு வரணும். அதை கம்ப்ளீட்டா எப்ப நம்ம கொண்டு வர்றோமோ அப்பதான் நம்ம வந்து அந்த அலைன்மெண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கறத சொல்ல முடியும். ஆனா அது எப்போதும் அப்படியே இருக்குங்கிறதுலாம் கிடையாது. அந்த பிராக்டிசஸ் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரி, அப்போ மைண்ட்ஃபுல்னஸ்ல என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க வந்து ஒவ்வொரு தாட்டையும், ஒவ்வொரு பேச்சையும், ஒவ்வொரு ஆக்ஷனையும் அனலைஸ் பண்ணுங்க. நீங்க உங்களுக்கு நடுவுல டைம் கிடைக்கலனா கூட ஈவினிங் பண்ணுங்க. என்னென்ன பண்ணேன், இதுல எதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு இன்னொரு சின்னதா ஒரு டிப் சொல்றேன். உங்களால இதை தானா பண்ண முடியலன்னா ஜஸ்ட் நீங்க உங்களோட சின்ன சின்ன நடந்த இன்சிடென்ட்டை நீங்க சாட் ஜிபிடி கொடுத்துட்டு, நான் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஜேர்னில இருக்கேன், சோ வந்து எனக்கு நானே மைண்ட்ஃபுல்லா இருக்கணும்னு யோசிக்கிறேன், சோ நான் இன்னைக்கு இந்த சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணேன், இல்ல இந்த மாதிரி பண்ணேன், ஹவு குட் ஐ ஹவ் டன் இட், இது கரெக்டா, இது இல்ல என்ன நான் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு கேளுங்க. அது உங்களுக்கு சிம்பிளான ஒரு டெக்னிக். நான் வந்து என் அலைன்மெண்ட் எல்லாம் இன்னும் ஆகல, ஜஸ்ட் அவேக்கனிங் ஸ்டார்டிங் தான், எனக்கு வந்து ரொம்ப சிம்பிளா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சின்ன சின்ன டிப்ஸ் கொடுக்கும். ட்ரை பண்ணுங்க. அதெல்லாம் ஜஸ்ட் சொல்லுவோம். இந்த மாதிரி சொல்லு, உங்க ஹார்ட்டை கையை வச்சுட்டு இந்த மாதிரி சொல்லுன்னா அதை சொல்லுங்க. பிரீத்திங் எக்ஸசைஸ் வில் ஹெல்ப் யூ அ லாட். ஏன்னா ஸ்டார்டிங்ல உங்கள்கிட்ட மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னா உங்களால பண்ண முடியாதுங்க. ஏன்னா எனக்கு வந்து இனிஷியலி இன்னர் ஒர்க்னா மெடிடேஷன் மட்டும் தாங்க தெரியும். ஒரு 5 நிமிஷம் கூட 5 நிமிஷம் போட்டு 1 நிமிஷம் கூட என்னால ஒழுங்கா உட்கார முடியாது. சோ இந்த மெடிடேஷன் தான் இன்னர் ஒர்க் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அது அந்த சிச்சுவேஷன்ல வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்பெல்லாம் நான் ஒரு 45 மினிட்ஸ் கூட அப்படியே அழகா மெடிடேஷன் பண்ணுவேன். கம்ப்ளீட்டா தாட்ஸ் இல்லாம கூட உட்கார முடியும் என்னால. பட் அந்த அந்த ஸ்டேஜ்ல இந்த ஸ்டேஜுக்கு வரத்துக்குள்ள நம்ம நிறைய படிச்சுட்டோம், நிறைய கத்துக்கிட்டோம். எனக்கு தெரியும் இனிஷியல் டேஸ்ல வந்து எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு. அதனாலதான் நான் வந்து இப்ப புதுசா அந்த ஜேர்னில வர்றவங்க இல்ல இனிஷியல் டேஸ்ல இருக்கிறவங்களுக்கு என்னோட வீடியோ ஒரு நல்ல டிப்பா இருக்கணும், சோ தட் அவங்களுக்கு இனிஷியல் டேஸ்ல ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஆசையினாலதான் நான் இந்த ஒரு மெசேஜஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்புறம் நீங்க வந்து பண்ண வேண்டியது என்னன்னா கிரவுண்டிங். அதாவது நீங்க போயிட்டு நல்லா புல்லுல உட்காருங்க. செருப்பெல்லாம் தூக்கி போடுங்க. ஷூஸ் சாக்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்து தூக்கி போடுங்க. உங்க எனர்ஜி ஆக்சுவலி நம்மளை சுத்தி இருக்கிற ஒரு எனர்ஜி தான் நம்ம ஆரான்னு சொல்லுவோம் இல்லையா,
அந்த ஆரா வந்து நமக்குள்ளே கண்டெய்ன்டா அழகா நம்மள கம்ப்ளீட்டா வச்சதுன்னா அது அழகா இருக்கும். ஆனா நம்ம இந்த பெயின், இந்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இது வந்து ஸ்கேட்டர்ட் ஆகுது நம்ம பாடியில இருந்து வெளியில பல இடத்துல போக ஆரம்பிச்சிடும். அப்போதான் நீங்க வந்து இந்த மாதிரி பயங்கரமா கஷ்டப்பட ஆரம்பிப்பீங்க. சோ அத வந்து திருப்பி நம்ம பாடியில இருந்து இழுத்து நம்ம கிரவுண்டுக்கு கொண்டு போறது தாங்க கிரவுண்டிங். அதாவது நம்ம போயிட்டு அந்த புல்லுல உட்கார்ந்தோம் அப்படின்னா, கிரவுண்ட்ல உட்கார்றதுக்கு பெரிய கஷ்டம் எல்லாம் கிடையாது தானே. நீங்க போயிட்டு மெடிடேட் பண்ணுங்கன்னா கஷ்டம் தான். ஆனா சும்மா உட்காருங்க, சும்மா வேடிக்கை பாருங்க எல்லாத்தையும். உங்களுக்கு தானா அந்த ஸ்கேட்டர்டான எனர்ஜி வந்து புல்லாகி நம்ம அந்த கிரவுண்டுக்கு இழுக்கும் உங்களுக்கு. அப்ப என்ன ஆகும்னா காம் ஆயிடுவீங்க. சோ பார்க்கு அந்த மாதிரி இடத்துல எல்லாம் போய் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துக்கோங்க. அதே மாதிரி அங்க உட்காரும் போது நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாம் எப்போதுமே ஒண்ணு ஃபியூச்சரை பத்தி யோசிச்சு டென்ஷன் அடிப்போம், இல்ல பாஸ்ட்ல நடந்ததை யோசிச்சு அழுவோம், இல்ல அப்படி நடந்துருச்சே இப்படி நடந்துருச்சே அப்படிங்கறது மனசை போட்டு அப்படியே ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்ம. சோ அதை விட்டுட்டு அந்த பார்க்லயோ எங்க நீங்க உட்காருறீங்களோ உங்களுக்கு சுத்திலும் இருக்கிற ஆளுங்களை பாருங்க, அவங்க எப்படி நடக்கிறாங்க, என்ன பண்றாங்க, பீப்புளோட ஸ்டைல் பாருங்க. ஜஸ்ட் அப்சர்வ் எவ்ரி திங். கிளிகள், நாய்க்குட்டிங்க, பூனைக்குட்டிங்க எல்லாம் நடக்கும், அதையெல்லாம் பாருங்களேன். அவங்களோட அந்த ஒரு மொமெண்ட்ஸ் வந்து வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க பிரசன்ட்ல இருந்தீங்கன்னா ஸ்லோலி 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 கிரவுண்டட் ஆயிடுவீங்க. இது வந்து இன்னொரு டிப். நான் சொன்ன இந்த 2-3 விஷயங்கள் உங்களுக்கு இனிஷியல் டேஸ்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு. ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா எனக்கு மெசேஜ்ல போடுங்க. இன்னும் கொஞ்சம் டிப்ஸ் இருக்கு, எனக்கு இப்போ ஞாபகம் வந்தது. நான் டக்குன்னு தான் இப்போ பார்க்ல உட்கார்ந்துருந்தேன், கிரவுண்டிங் பத்தி ஞாபகம் வந்துச்சு. ஸோ ஐ தாட் ஒரு மெசேஜ் போடுவோமே அப்படின்னு. ஸோ அதனாலதான் இப்ப போட்டேன். அப்புறம் மீதி டிப்ஸ் இன்னொரு வாட்டி சொல்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.